சிம்பிளான முறையில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே சாப்பிட்லாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கும் போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். பேரின பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு தட்டினது அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு 100-350 கிராம் இருக்கும் தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தொக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம். மட்டும் தண்ணி தெளித்து இந்த தொக்கை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம தக்காளி தொக்கு எப்படி ரெடியாக இருக்கும் பார்க்கலாம். பாருங்கள், செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தலைன்னு கறி குழம்பே தோற்று போகும். தக்காளி தொக்கு இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். சப்பாத்தியோட தக்காளி தொக்கு எப்படி தலை